ஹாய் கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் பேரி வில்மோர் அவங்களோட இந்த ஜேர்னியை பற்றியும் அவங்க வரத்துக்கு ஏன் லேட் ஆச்சு 9 months கிட்ட ஆச்சு இல்லையா, எதுக்கு அந்த மாதிரி லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கிளியர் கட்டாக அவங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா போயிங்கோட ஸ்டார்லைன் ஸ்பேஸ் கிராஃப்டில் பார்த்தீங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் பேரி வில்மோர் ரெண்டு பேருமே வந்து ஸ்பேஸுக்கு புறப்படுறாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்ட் ஃப்ளைட், க்ரூ ஃப்ளைட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அது. ஓகேவா, இது வந்து ஆஸ்ட்ரோநாட்ஸை வந்து கொண்டு போகிறதுக்கு அந்த ஸ்டார் லைனர் வந்து ஒரு ஆப்டாக இருக்கா, அது ஏற்றதாக இருக்கா, தகுந்ததாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்கு அந்த ஒரு டெஸ்ட்டை வந்து நடத்துவாங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு மிஷன். ஓகேவா, ஸோ June 5, 2024 பார்த்திங்கன்னா அவங்க வந்து லிஃப்ட் ஆஃப் ஆனாங்க. கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து இருந்தாலும் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் பார்த்திங்கன்னா சேஃபாக போய் சேர்ந்துடுறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா அவங்க கிளம்பிட்டாங்க June 5, 2024. கொஞ்சம் சிக்கல்களாச்சும் கிளம்புறதுக்கு, பட் வந்து எப்படியோ சேஃபாக போய் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஐஎஸ்எஸில் பார்த்திங்கன்னா லேண்ட் ஆகிட்டாங்க. இப்போ வந்து ஐஎஸ்எஸில் பார்த்திங்கன்னா அவங்க எக்ஸ்பிரிமெண்ட்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது ஸ்டேஷனை வந்து மெயின்டைன் பண்ணாங்க. அந்த ஐஎஸ்எஸ் ஸ்டேஷனை வந்து மெயின்டைன் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸ்பேஸில் பார்த்திங்கன்னா வாழை வந்து பழக ஆரம்பித்தாங்க. கிராவிட்டி இல்லாமல் மிதந்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ ஸ்பேஸில் கிராவிட்டி இருக்குது அது இல்லையா, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதெல்லாம் வந்து அவங்க என்னென்னலாம் அங்கே நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமே வந்து ஆரம்பிக்குது. ஒரிஜினலி பார்த்தீங்கன்னா அவங்க மிஷன் பிளானில் வந்து கொஞ்ச நாள் தான் வந்து ஸ்டே பண்ணுறதா இருந்துச்சு. ஓகேவா, ஆனால் ஸ்டார்லைன் ஸ்பேஸ் கிராஃப்டில் சில பிரச்சனைகளை வந்து கண்டுபிடிச்சாங்க. அதாவது அது ஹீலியம் லீக்ஸு, த்ரஸ்டர்ஸில் வந்து ப்ராப்ளம்ஸு, இந்த கேஸஸ்லாம் வந்து சில இது லீக்ஸ்லாம் இருந்திருக்கு. ஸோ இந்த ஹீலியம் லீக்ஸ்னால் பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் கிராஃப்டோட ப்ரொபல்ஷன் சிஸ்டம் வந்து ப்ரொபல்ஷனல் சிஸ்டமில் வந்து பிரச்சனைகள் வந்து இருக்குது. ஆச்சுன்னா ஒரு சிஸ்டம் கொலாப்ஸ் ஆச்சுனாலே அது மொத்த ஒரு ஃப்ளைட்டுமே வந்து கொலாப்ஸ் ஆன மாதிரி தான். ஸோ இந்த ஒரு த்ரஸ்டர்ஸ் ப்ராப்ளம் ஹீலியம் லீக்ஸ் இருந்ததுனால வந்து இது ஒரு பிரச்சனையாகவும் வந்துச்சு. பார்த்திங்கன்னா ஒரு டைரெக்ஷனை வந்து மாற்றுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு விஷயம். லைக் நம்ம இந்த ஸ்டீரிங் இருக்கு இல்லையா, அது மாதிரி வந்து அந்த த்ரஸ்டர்ஸுங்கிறது அந்த ஃப்ளைட்டோட அந்த இதோட டைரெக்ஷனை மாற்றுறதுக்கான ஒரு எக்யூப்மெண்ட்டாக வந்து இருந்திருக்கு. ஸோ அதுலேயே சில பிரச்சனைகள் இருந்ததுனால உடனடியாக வந்து சேஃபாக ரிட்டர்ன் பண்ண அவங்களால முடியல. வெரி ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் தான் வந்து அவங்க ஸ்பேஸில் இருக்கணும்னு இருந்திருக்கு. பட் இந்த சிஸ்டம் ஃபெயிலியர்ஸ்னால, சிஸ்டம் ப்ராப்ளம்ஸ் லைக் த்ரஸ்டர்ஸ் அண்ட் ஹீலியம் லீக்ஸ்னால அவங்க வந்து வரத்துக்கு சீக்கிரமாக வந்து சேஃபாக ரிட்டர்ன் பண்ண முடியல. ஓகேவா, இப்போ நாசா அண்ட் போயிங் இன்ஜினியர்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அனலைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா சேஃப்டி தான் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லி. பிகாஸ் எல்லாமே வந்து நம்ம போனோம்னா வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது எல்லாம் திரும்பி வரும். அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். லேண்டிங் ரொம்ப முக்கியம். அதனால் சேஃப்டி தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லி அவங்க வந்து ரிட்டனை வந்து தள்ளி வச்சாங்க. பிகாஸ் இப்போ வந்தால் பிரச்சனை ஆகிடும்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வந்துக்கலாம்னு சொல்லிட்டு தள்ளி வச்சுருக்காங்க. ஸோ அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா 10 மாதம் கழிச்சு தான் இல்லை அவங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. பட் ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐஎஸ்எஸ்லேருந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்ப காமன் கம்போஸ்டாக பொறுமையாக இருந்திருக்காங்க. நோ ப்ராப்ளம், நாங்கள் வந்து சேஃபாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க தயாராக இருந்திருக்காங்க. அவங்க வந்து அந்த ஸ்பேஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஐஎஸ்எஸ் க்ரூ கூட அங்கே இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் பார்த்திங்கன்னா சில க்ரூ லைக் எப்படி சொல்கிறது, சில குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட சேர்ந்து இவங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட அந்த கம்யூனிகேஷன் சிஸ்டம் இருக்கும் இல்லையா, அந்த ஃப்ளைட்டோட கம்யூனிகேஷன் சிஸ்டம் அது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே வேலை செஞ்சுச்சான், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட ப்ரொஃபஷ்னலாக பார்த்திங்கன்னா இருந்து இந்த மிஷனை வந்து நடத்துனாங்க. பிகாஸ் அவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷ்னலான ஒரு ஆஸ்ட்ரோநாட்ஸு. ஸோ அதனால் ரெண்டு பேருமே வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலி இந்த மிஷனை வந்து ஹேண்டில் பண்ணி நல்ல ஒரு விதமாக வந்து நடத்தி போயிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறான். ஓகே, முடிவில் பார்த்திங்கன்னா ரொம்ப அனலைஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி இன்ஜினியர்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ண சேஃபான ஒரு முடிவு பண்ணாங்க. ஸோ லைக் இந்த போயிங் அண்ட் நாசா இன்ஜினியர்ஸ்லாம் எல்லாமே வந்து ஒன்று கூடி வந்து ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன் பண்ணுறது சேஃபான ஒரு லேண்டிங்கை வந்து முடிவு பண்ணாங்க. செப்டம்பரில் ஸ்டார்லைனை வந்து ரெடி பண்ணாங்க. லைக் இன்னொரு ஸ்டார்லைன் கூட்டிகிட்டு போகிறதுக்கு வரத்துக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு ஸ்டார்லைன் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணாங்க. அவங்க ரீஎன்ட்ரி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகேவா, பிகாஸ் வந்து அவங்க வரது வந்து ரொம்ப பொறுமையாக வந்து கடலில் இறங்கியிருக்காங்க. ஏன்னா வந்து வேகமாக வந்துச்சுன்னா எங்கே வருது. ஓகேவா, ஸோ இந்த ஒயிட் சாண்ட்ஸ், ஸ்பேஸ் ஹார்பர்,
நியூ மெக்சிகோ. மெக்சிகோ இருக்கு இல்லையா, மெக்சிகோவில் தான் பார்த்தீங்கன்னா ஒயிட் சாண்ட்ஸ் ஸ்பேஸ் ஹார்பர்ன்ற ஒரு இடத்துல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ஆயிருக்காங்க. இப்போ 2025 லேண்ட் ஆகி இல்லையா, 25 நினைக்கிறேன், ஆமாம் 2025 லேண்ட் ஆகிட்டு அவங்க வந்து எப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருந்திருக்காங்க. பட் அவங்க வரவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி எல்லாருமே முடிவு பண்ணதுக்கப்புறமும் எப்படி அவங்க திருப்பி வந்து இன்னும் நல்ல காமாக இருந்து நல்ல மைண்டை ஃபோக்கஸ் பண்ணி வந்து அவங்க வேலையை செஞ்சுருக்காங்க. ஸோ இது வந்து எல்லா ஒரு ஆஸ்ட்ரோனாட்ஸுக்கும் இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா இருப்பாங்க நம்புகிறோம். ஒரு பெண் பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்காங்கன்னா சாதாரணமான விஷயம் இல்லை. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1 வீக் கூட ஆகாது நினைக்கிறேன், அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு யோசிச்சு பாருங்கன்னா, ஸோ அவ்வளோ ஒரு ப்ரொஃபஷன்னால எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அவங்க வந்து ஒரு எல்லா ஃப்யூச்சர் ஆஸ்ட்ரோனாட்ஸ்க்கும் ஒரு இதுவாக இருக்காங்க, ஒரு லைக் ஒரு இன்ஸ்பிரேஷனாக பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் ஆஸ்ட்ரோனாட்ஸுக்கு இருப்பாங்க. இருக்காங்க தான். ஓகே எஸ், கடைசியாக சுனிதா வில்லியம்ஸோட பார்ட் 3 முடிச்சாச்சு. ஸோ இதோட சுனிதா வில்லியம்ஸோட ஸ்டோரி முடிஞ்சிச்சு. இவங்களை அவ்வளோதான் கைஸ், இந்த ஜேர்னியை பற்றி போகணுன்னு நினச்சிங்க முடிஞ்சாச்சு. ஓகே கைஸ், அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.